السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الحمد لله. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமது அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, சொர்க்கத்தை நமது இறுதி இடமாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். நேற்று அல்லாஹ் அந்த ரப்புடைய தௌஹீதுக்காகவே வாழ்ந்து அதற்காகவே பல அர்ப்பணிப்புகளை செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா இந்த அல்-அன்ஆம் என்ற அத்தியாயத்திலே 74 82 வரை அல்லது 83 வரை கூறிய வசனங்களின் சில விளக்கங்களை பார்த்தோம். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்துள்ள ஒரு 6-7 வசனங்களிலே மற்ற நபிமார்களின் ஒரு சின்ன வரலாற்று சுருக்கத்தையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். ஏறத்தாழ குர்ஆனிலே ஒரே வரிசையிலே சொல்லப்படக்கூடிய அந்த நபிமார்களின் பட்டியல் இந்த வசனங்களில் தான் இடம்பெறுகின்றன. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌஹீதை மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை எப்படி அழைக்க வேண்டும், ஷிர்க்கை ஒழிப்பதற்காக, ஷிர்க்கிலிருந்து மக்களை நீங்கள் திருப்புவதற்காக எப்படி பாடுபட வேண்டும், அதற்கு என்ன ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி வருவதை பார்த்து வருகிறோம். அப்படி வரும்போது அல்லாஹ் இங்கே சொல்வதை பாருங்கள். இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக்கை கொடுத்தோம், யாக்கூபை கொடுத்தோம். இஸ்ஹாக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார், யாக்கூப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரன். அல்லாஹ் கூறுகிறான், இவர்களுக்கும் நாம் நேர்வழியை கொடுத்தோம், இஸ்ஹாக்கிற்கும் யாக்கூபுக்கும். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே முன்னால் சென்று விடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்து அதிலே பல அர்ப்பணிப்புகளை செய்த உலுல் அஸ்ம், உறுதிமிக்க வீரமிக்க 5 நபிமார்களிலே ஒருவராகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறான். வ நூஹன் ஹதைனா மின் கப்ல், இதற்கு முன்பு நூஹுக்கும் நாம் இத்தகைய வழிகாட்டுதலை தான் சொல்லி இருக்கிறோம். என்ன வழிகாட்டுதல்? தௌஹீதை மக்களிடத்திலே நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹுவின் தீனை மக்களுக்கு மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும். அந்த தீனுடைய முதல் அடிப்படை தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கு மக்களை அழைப்பது. وَمِنْ ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ. அடுத்து இப்ராஹிமுடைய சந்ததிகளிலே தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நபிமார்களுக்கும் நாம் வழிகாட்டினோம், இவர்களையும் நாம் தௌஹீதின் அழைப்பாளர்களாக ஆக்கினோம். وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ, இத்தகைய நன்மையாளர்களுக்கு நாம் நிச்சயமாக நற்கூலி கொடுப்போம். இந்த முஹ்சின் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே பல பொருள்களிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று, பிறருக்கு உதவி செய்பவர், பிறருக்கு நன்மையை நாடக்கூடியவர், இஹ்லாஸ் என்ற மன தூய்மை உடையவர். அதுபோன்று இந்த முஹ்சின் என்ற வார்த்தை ஈமானை நிலைநிறுத்துவதற்காக, தௌஹீதை, ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்யக்கூடிய இறை தூதர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த இறை தூதர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீதை மக்களுக்கு மத்தியிலே நிலைநிறுத்துவதற்காக போராடிய, வாழ்க்கையே தியாகம் செய்த இறை தூதர்கள். وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. அடுத்து وَزَكَرِيَّا وَيَحْيَا وَعِيسَى وَإِلْيَاسَ, இப்ராஹிமுடைய வழித்தோன்றர்களிலே இந்த இறை தூதர்களையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் நபியே. வகுல்லும் மினஸ் சாலிஹீன், இவர்களெல்லாம் நல்லவர்களில் உள்ளவர்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று அல்லாஹ் போற்றுகிறான் அல்லவா, அந்த நல்லடியார்களிலே உள்ளவர்கள். பிறகு وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين. இவர்களை எல்லாம் உலக மக்களை விட நாம் சிறப்பித்து வைத்தோம், மேன்மைப்படுத்தி வைத்தோம். எதற்காக? இவர்கள் அல்லாஹுவை அறிந்தார்கள், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், அதற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதுதான் இதனுடைய அடிப்படை காரணம். பிறகு சொல்கிறான் وَمِنْ آبَائِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَإِخْوَانِهِمْ. இவர்களுடைய முந்திய மூதாதைகள், இவர்களுடைய வழித்தோன்றர்கள், இவர்களுடைய சகோதரர்கள், இவர்களையும் நாம் தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். وَجْتَبَيْنَاهُمْ وَهَدَيْنَاهُمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. இவர்களை எல்லாம் நாம் தேர்ந்தெடுத்து நேரான பாதையிலே இவர்களை வழிநடத்தி சென்றோம். இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. அல்லாஹ் நாடியவருக்கு இந்த நேர்வழியை தருகிறான். இப்ப இறை தூதர்களிலே நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், பிறகு நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், அல்யசா, யூனுஸ், லூத். ஏறக்குறைய 18 நபிமார்களின் பெயர்களை அல்லாஹு தஆலா இந்த ஒரே அத்தியாயத்திலே ஒரே இடத்திலே சொல்லிவிட்டு இங்கே அடுத்து அல்லாஹ் சொல்வது மிக மிக முக்கியமானது. எந்த ஒன்றின் விஷயத்திலே நாம் மிக அலட்சியமாக இருக்கிறோமோ அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிடுகிறான் பாருங்கள். இந்த இறை தூதர்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், வேத ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், நபித்துவம் கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் எனக்கு பிடிக்காத ஷிர்க்கை செய்தால் இவர்களின் அமல்களையும் நான் நாசமாக்கி விடுவேன். அல்லாஹ் அக்பர். லவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இவ்வளவு பெரிய நபிமார்கள், இவர்கள் ஷிர்க் வைத்தால், இணை வைத்தால் இவர்களது செயல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். இவர்கள் எனது தூதுத்துவத்தை அல்லது எனது தௌஹீதை நிராகரித்தால் இவர்கள் அல்லாத வேறு சமுதாயத்தை கொண்டு வரவும் என்னால் முடியும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாரபட்சம் காட்ட மாட்டான். அவனுடைய கட்டளைக்கு யார் மாறு செய்தாலும் சரி, அவனுடைய கட்டளையை யார் நிராகரித்தாலும் சரி, அவனுக்கு யாராவது இணை வைத்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை அவனது அருளில் இருந்து தூரமாக்கி விடுவான். தனது மலக்குமார்களை பற்றி உயர்வாக சொல்லிக் கொண்டு வருகிற அல்லாஹ், وَمَن يَقُلْ مِنْهُمْ إِنِّي إِلَٰهٌ مِّن دُونِي فَذَلِكَ نَجْزِيهِ جَهَنَّمَ. அவர்களில் யாராவது தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லுகிற அளவிற்கு, தன்னை வணங்குவதற்கு மக்களை அழைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு மனம் வந்துவிட்டால் நான் அவர்களை உடனடியாக நரகத்திலே எரிந்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌஹீத் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் பிறகு சொல்கிறான், உலாயிகல் லதீன ஹதல்லாஹ். இவர்கள் தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்கள். ஃபபிஹுதாஹு முக்ததி. நபியே, இந்த நபிமார்களை பின்துயர்ந்து, இந்த நபிமார்களை பின்தொடர்ந்து இவர்களின் வழியிலே நீங்களும் செல்லுங்கள். புரியுதுங்களா இல்லையா? புரியல. என்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான்? ஒருவர் நபி என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் முந்திய நபியை ஈமான் கொள்ள வேண்டும், முந்திய நபியின் தௌஹீதின் வழியிலே அவரும் செல்ல வேண்டும். அவர்தான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபி ஆவார். எந்த ஒரு நபிக்கும் தனக்கு முன்னால் சென்ற நபியை நிராகரிப்பதற்கு அனுமதி இல்லை, அவரை விமர்சனம் செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு நபிக்கே இப்படிப்பட்ட ஒரு கடமை என்றால், பரந்து என்றால், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சாதாரண உம்மத்திகளுக்கு என்ன நிலை என்பதை புரிய வேண்டும். இன்று உதாரணத்திற்கு இந்த 19 என்ற கூட்டத்தை சேர்ந்த இவர்களுடைய தலைவர் எப்படி? ரஷாத் கலீஃபா என்பவர் நபிமார்களை நிராகரிக்கிறார். நபிமார்கள் குர்ஆனிலே சொல்லப்படுவதை இணை வைத்தல் என்று சொல்கிறார். எனவே இவர் காட்டக்கூடிய வழி உண்மையான வழியாக இருக்குமா? யோசித்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? ஒருவர் நபி என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர் என்றால், தனக்கு முன்னால் நேர்வழியிலே சென்ற நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழி காட்டிய அந்த மக்களை ஏற்றவராக, அவர்களுடைய பாதைத்தான் என்னுடைய பாதை என்று சொல்பவராக இருக்க வேண்டும். அந்த தூதர்களை நிராகரித்து விட்டு நான் தான் உண்மையான பாதையை காட்டுகிறேன் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய இப்லீஸ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இவர்கள் எல்லாம் நாம் நேர்வழி காட்டிய மக்கள். ஃபபிஹுதாஹு முக்ததி.
அவர்களின் பாதையிலே நீங்களும் செல்லுங்கள், அவர்களுடைய நேர்வழியை நீங்களும் பின்பற்றி செல்லுங்கள், மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இந்த தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக எந்த விதமான கூலியும் நான் கேட்கவில்லை. அல்லாஹ் இந்த வேதத்தை அகில உலக மக்களுக்கு அறிவுரையாக வைத்திருக்கிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூத மக்கள், யகூதிகள், அவர்களுடைய ஒரு கூற்றுக்கு இங்கே மறுப்பு சொல்கிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்பவன் எவ்வளவு உயர்ந்தவன், அவன் எப்படி ஒரு மனிதனிடத்திலே பேசி அந்த மனிதர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்குவது? மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட தகுதியே கிடையாது அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு, அல்லாஹ் ஒரு வேதத்தை இறக்குவதற்கு. எனவே இந்த முஹம்மதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முட்டாள்தனமான வாதத்தை வைத்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, وَمَا قَدَرَ اللَّهَ حَقَّ قَدْرِهِ. இவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்களா? அல்லாஹ்வை விளங்கக்கூடிய விதத்திலே இவர்கள் விளங்கினார்களா? அல்லாஹ்வினுடைய கை கட்டப்பட்டது என்று சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு நாங்கள் எல்லாம் பிள்ளை என்று சொன்னார்கள், அல்லாஹ் ஏழையாகிவிட்டால் நாங்கள் செல்வந்தர்களாகிவிட்டோம், எனவேதான் அல்லாஹ் எங்களிடத்திலே தர்மத்தை கேட்கிறான் என்றெல்லாம் பிதற்றினார்கள் முட்டாள்கள். பிறகு இப்போது என்ன சொல்ல வந்து விட்டார்கள்? அல்லாஹ் மனிதனுக்கு வேதத்தை எதையுமே இறக்கவில்லை என்று சொல்கிறார்களே. وَمَا قَدَرَ اللَّهَ حَقَّ قَدْرِهِ إِذْ قَالُوا مَا أَنزَلَ اللَّهُ عَلَى بَشَرٍ مِّن شَيْءٍ. மனிதர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கவில்லையா என்று வேதத்தை அல்லாஹ் இறக்கவில்லை என்றா சொல்கிறார்கள்? யாரை இவர்கள் முட்டாளாக்குகிறார்கள்? நபியே, இவர்களிடத்தில் கேளுங்கள். குல் மன் அன்ஸலல் கிதாப அல்லதி ஜாஅ பிஹி மூஸா நூரன் வ ஹுதல் லின்னாஸ். உங்களுடைய தூதர் மூஸா, அவர் ஒரு வேதத்தை கொண்டு வந்தாரே, அவருக்கு அந்த வேதத்தை இறக்கியவன் யார்? நேர்வழியாகவும் ஒளியாகவும் அந்த வேதத்தை அல்லாஹ் ஆக்கினானே, அந்த வேதத்தை மூசாவிற்கு கொடுத்தவர் யார்? இதை கூட சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க. தஜஅலூனஹு கராதீஸ துபதுனஹா வ துஃபூன கஸீரா. அந்த தௌராத் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பாதியை மறைச்சிக்கிட்டு பாதியை வெளியே காட்டிக்கிட்டு மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பித்தலாட்டங்கள் செய்கிறீர்களே, இதை நீங்கள் புரிய மாட்டீர்கள். வஅல்லிம்தும் மா லம் தஅலமு அன்தும் வ ஆபாவுக்கும். தௌராத்தின் மூலமாக உங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டதே, நீங்கள் அறிந்திராத, உங்கள் மூதாதைகள் அறிந்திராத வேதம் கொடுக்கப்பட்டதே, உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நபியே, இவர்கள் இப்படித்தான் உளறுவார்கள், இவர்களது விளையாட்டிலே இவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். அப்ப இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆதாரத்தை சொல்வதோடு மறுப்பு அவர்களுக்கு ஒரு முறை கொடுப்பதோடு நமக்கு வேலை முடிந்து விட்டது. சும்மா அவனு பேசுற வம்பு தும்புக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நபியினுடைய வேலை இல்லை, அவ்வளவுதான். அவர்களை விட்டு விடுங்கள், நாம் அவர்களை பார்த்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த வேதத்திற்கு வருகிறான், குர்ஆனுக்கு. இந்த குர்ஆனுடைய மகிமையை அல்லாஹ் சொல்கிறான். இதோ இந்த வேதம் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இருக்கிறது. ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு. இது ஒரு பரிசுத்தமான வேதம், நாம் இதை இறக்கிக் கொண்டிருக்கிறோம். முபாரக்குன், இது அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டது, பரக்கத்து நிறைந்தது. முஸத்திக்குல் லதீ பைன யதை, தனக்கு முன்னால் உள்ள வேதத்தை இது உண்மைப்படுத்தக்கூடியது. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு வேதம் தனக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக, அதில் உள்ள சத்தியத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும். அதில் மக்கள் கையாடல் செய்த அந்த தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அது உண்மையான வேதத்தின் அடையாளம். முஸத்திக்குல் லதீ பைன யதை. பிறகு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், நபியே, வலிதுன்திர உம்மல் குரா வ மன் ஹவுலஹா. இந்த குர்ஆனை கொண்டு மக்கா வாசிகளை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், அதை சுற்றியுள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். பிறகு அல்லாஹு தஆலா உலக மக்கள் அனைவரையும் இந்த வேதத்தின் வழிகாட்டலுக்கு கொண்டு வருகிறான். ஆனால் எப்படி? அவர்களில் படிப்பினை பெறக்கூடியவர்களை மட்டும். ஏன்? வேதம் என்பது அகில உலக மக்களுக்கு அறிவூட்டல், அகில உலக மக்களுக்கு ஒரு நினைவூட்டல், அகில உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான். ஆனால் பயன்பெறக்கூடியவர்களுக்கு தான் இந்த வேதம் பயனளிக்கும். எப்படி சொல்கிறான் பாருங்கள், வல்லதீன யுமினூன பில் ஆখিরাতি யுமினூன பிஹி. உங்களுக்கு முன்னாடி ஒரு அமர்வுல கூட நம்ம கொஞ்சம் விவரமா சொன்னோம். யாருக்கு ஆখিরাத்துடைய நம்பிக்கை இருக்குமோ அவர்களுக்கு குர்ஆன் மீது நம்பிக்கை வரும். யாருக்கு மறுமையுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்குமோ, மீண்டும் எழுப்பப்படுகிற அந்த நாளுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்குமோ, அவர்களுக்கு இந்த குர்ஆனின் மீது ஈமான் வரும். அடுத்து அல்லாஹு தஆலா ஒரு கண்டிஷனை சேர்க்கிறான், ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சேர்க்கிறான்.
மறுமையை ஈமான் கொண்டோம் என்று வாயளவிலே சொல்லிவிட்டு இருந்தால் போதாது, அது உள்ளத்திலே மறுமையின் நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? வஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையை அவ்வளவு பேணுதலாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹு அக்பர். மறுமையின் நம்பிக்கையின் அடையாளம் என்ன? அவருடைய தொழுகையை பாருங்கள். அவர் தொழுகையை பேணுகிறாரா, பாதுகாக்கிறாரா, நேமமாக தொழுகிறாரா, அவருடைய உள்ளத்திலே மறுமை இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஒருவர் சொல்கிறார் நான் மூமின் என்று சொல்கிறார், ஆனால் தொழுகை அவரிடத்திலே இல்லை, அவர் காஃபிர் என்பதற்கு அதைவிட பெரிய அடையாளம் தேவையில்லை. தொழுகையை விடக்கூடியவரை எனவேதான் அல்லாஹும் காஃபிர் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காஃபிர், இறை மறுப்பாளர் என்று சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காஃபிர்களுக்கு பதில் சொல்கிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது என்னங்க குர்ஆன், நாங்களும் இந்த மாதிரி சொல்வதற்கு எங்களுக்கும் தெரியும், எங்களது கவிகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நாங்களும் ஒரு புதிய குர்ஆனை இறக்க முடியும் என்று ஒரு கூட்டம் பேசினார்கள். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே எங்களுக்கும் வஹி வருகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கெல்லாம் மறுப்பு சொல்கிறான். அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லது தனக்கு வஹியே இறக்கப்படாமல் இருக்க தனக்கும் வஹி இறக்கப்படுகிறது என்று சொல்பவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லது நாங்கள் நாடினால் நாங்களும் இது போன்ற வேதத்தை இறக்குவதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறோம் என்று சொல்பவர்களை விட வழிகெட்டவர்கள் யார்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்திலேயே இப்படி சில வழிகட்டவர்கள் உருவானதற்கு பதில் சொல்லி, இனி மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆனை நிராகரிப்பாங்களோ அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வஹி வருகிறது என்று சொல்வார்களோ அல்லது குர்ஆனின் விஷயத்திலே விளையாடுவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான், இவர்கள் எல்லாம் மகா அநியாயக்காரர்கள், இவர்களுடைய மரணம் ரொம்ப மோசமாக வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? நபியே, மரண தருவாயிலே இவர்களை நீங்கள் பார்த்தால் மலக்குகள் தங்களது கரங்களை நீட்டி உங்களது உயிர்களை வெளியாக்குங்கள் என்று அவர்களுடைய உயிர்களை பறிப்பார்கள். கேவலமான வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால், சத்தியம் அல்லாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தாலும், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பெருமையடித்து அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தாலும். இப்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே மறுமையின் காட்சிக்கு நம்மை கொண்டு செல்கிறான். எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா குற்றவாளிகளை பாவிகளை பற்றி சொல்வானோ உடனடியா அவர்களுடைய சக்கராத் ஹாலத்தையும் அல்லாஹ் சொல்வான், அல்லது அவர்களுடைய ஆகிரத்துடைய நிலையை அல்லாஹ் சொல்வான். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம், இந்த உலகத்திலே பாவம் செய்து அநியாயம் செய்து நீங்கள் என்ன இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள், அதற்குரிய கூலியை சந்திப்பதற்கு மறுமையிலே நீங்கள் வரமாட்டீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. மறுமையிலே நீங்கள் நம்மிடத்திலே தனியாக வந்தாக வேண்டும், யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்திலே நாம் உங்களுக்கு கொடுத்த அத்தனை நியமத்துகளை மாற்றி, செல்வம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டு தனியாக நிற்பீர்கள். وَمَا نَرَى مَعَكُمْ شُفَعَاءَكُمُ الَّذِينَ زَعَمْتُمْ أَنَّهُمْ فِيكُمْ شُرَكَاء, நீங்கள் யாரையெல்லாம் உங்களது பங்காளிகளாக, உங்களது பரிந்துரையாளராக, உங்களுக்கு உதவியாளர்களாக நீங்கள் நினைத்தீர்களோ யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள். لَقَدْ تَقَطَّعَ بَيْنَكُمْ وَضَلَّ عَنْكُمْ مَا كُنْتُمْ تَزْعُمُونَ, நீங்கள் உளறிக் கொண்டிருந்த இவங்களெல்லாம் எங்களுக்கு பரிந்துரைக்கு வருவாங்க, அவர் எங்களுக்கு உதவி செய்வாங்க, அவர் எங்களுக்கு பரிந்துரை செய்வார் என்றெல்லாம் நீங்க பேசிக் கொண்டிருந்தீர்களே, அவர்கள் எல்லாம் உங்களை விட்டு மறைந்திருப்பார்கள், யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் தௌஹீதுடைய அத்தாட்சிகளுக்கு செல்கிறான். பாருங்க, தௌஹீத் அல்லாஹ் சொன்னா, அதை மறுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் பதில சொன்னா. பிறகு அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகள், அதிலே எப்படி அவர்கள் தௌஹீதுடைய பணியை செய்தார்கள் என்று சொன்னான். பிறகு தௌஹீதை மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்தான். மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய ஆதாரத்தை சொல்கிறான். இந்த ஒரு பக்கம் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உள்ளமைக்கு தனது படைப்புகளை ஆதாரமாக வைத்து சொல்கிறான். பாருங்கள், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, மனிதனே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாய் உனது உணவுகளை, நீ சாப்பிடக்கூடிய தானியங்களை, நீ சாப்பிடக்கூடிய பழங்களை நீ சிந்தித்து பார்க்க மாட்டாய். ஒரு பழத்தை நீ பூமியிலே விதைக்கிறாய், அதனுடைய விதையை நீ பூமியிலே விதைக்கும் போது அந்த பழத்தின் கொட்டையிலிருந்து அதை உடைத்து அதிலிருந்து பருப்பை, விதையை வெளியாக்கி அதிலிருந்து ஒரு செடியை உருவாக்கக்கூடியவன் யார்? இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, அந்த அல்லாஹ் தான் விதையை உடைக்கிறான்.
அந்த விதைக்குள் இருக்கக்கூடிய அந்த பருப்பையும் அல்லாஹ் தான் உடைக்கிறான். பிறகு அந்த செடி முளைத்து வரும் பொழுது அதற்காக இந்த பூமியையும் அல்லாஹ் தான் பிளந்து தருகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு விவசாயம் செய்யறதுக்கு பூமியில உழுது விதை விதைக்கிறதா இருந்தா மம்மட்டியால வெட்டணும், சரியா? அல்லது கடப்பாறையால அந்த பூமியை நல்லா பொளந்து அதுக்கப்புறமா நம்ம அதை வைக்கணும். ஆனா அந்த ஒரு சின்ன மெல்லிய செடி ஒரு கையை 2 விரல்ல பிடிச்சு மடக்கணும்னா உடைஞ்சு போயிடும். அது அந்த பூமியை பிளந்து கொண்டு மேலே வருகிறது என்றால் யார் அதற்கு அந்த பூமியை பிளந்து தருவது என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த ஒரு பலவீனமான அந்த செடிக்கு பூமியை பிளந்து தனது அந்த கதிரோடு, தனது அந்த பசுமையான இலையோடு, தனது அந்த மெல்லிய காம்போடு பூமிக்கு மேலே வருவதற்குரிய ஆற்றலை கொடுப்பவன் யார்? இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அல்லாஹ் அந்த விதையை பூமியின் ஆழத்திலே உடைக்கிறான். அதிலிருந்து செடியை அவன் வெளியாக்குகிறான். அதற்கு பூமியை அவன் பிளந்து தருகிறான். அது மேலே வருகிறது. சிந்திக்க மாட்டீர்கள்? உங்களது தெய்வங்களிலே ஏதாவது இருக்கிறதா இதை செய்து தருவதற்கு? யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ முக்ரிஜுல் மய்யித மினல் ஹய்ய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருகிறான், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை கொண்டு வருகிறான். ஸாலிகுமுல்லாஹ். நீங்க யாரை போய் கடவுள்னு தேடுறீங்க? யாரை போய் நீங்கள் தெய்வம் என்று கும்பிடுகிறீர்கள், வணங்குகிறீர்கள், பிரார்த்தனை செய்கிறீர்கள்? அவன்தான். யார் இந்த செடியை உருவாக்கக்கூடியவன், யார் இந்த பூமியை அதற்கு பிளந்து தரக்கூடியவன் என்று அந்த கடவுளை நம்புகிறீர்கள் அல்லவா? உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை, உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்கக்கூடியவன் அந்த இறைவன் என்று நம்புகிறீர்களே, அந்த இறைவன் தான் அல்லாஹ். ஸாலிகுமுல்லாஹ். எப்படி சொல்கிறார்? இந்த சக்தி உடையவன் அவன்தான் அல்லாஹ். ஃபஅன்னா துஃபகூன். எப்படி கேட்கிறான்? நீங்கள் எவ்வளவு அறிவு கெட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு தெளிவான சத்தியத்திலிருந்து திருப்பப்படுகிறீர்கள்? அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், ஃபாலிகுல் இஸ்பாஹ். இரவிலிருந்து பகலை வெடித்து, எப்படி பகல் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறது, கிழக்கில் உதிக்கக்கூடிய அந்த சூரியன் அது உதிப்பதை அல்லாஹு தஆலா ஒரு, அதாவது விதையிலிருந்து அந்த விதை வெடித்து அதிலிருந்து செடி வருவதற்கு ஒப்பாக சொல்கிறான். இரவு அப்படியே மூடி இருக்குது, அந்த இரவு அப்படியே பொளந்து அதிலிருந்து பகல் வருவதை போன்று அல்லாஹ் சொல்லி ஃபாலிகுல் இஸ்பாஹ். இந்த அதிகாலையை இரவிலிருந்து, இரவை வெடிக்க வைத்து அந்த இரவிலிருந்து பகலை கொண்டு வரக்கூடியவன் யார்? அவன் அல்லவா. வஜஅலல் லைல சகனா. அதற்கு முந்தி நீங்கள் ஓய்வெடுத்தீர்களே அந்த இரவு, அதை உங்களுக்கு இரவாக ஆக்கி தந்தவன் யார்? வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா. ஒரு திட்டத்தோடு சூரியனையும் சந்திரனையும் சுழல வைப்பவன் யார்? யாருடைய ஏற்பாடு இது? ذلك تقدير العزيز العليم. மிக மிகைத்தவனான, மிக அறிந்தவனான அவனுடைய திட்டப்படி அல்லவா இதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ரப்பை வணங்கத்தானே உங்களை அழைக்கிறோம். கேட்கிறான் பாருங்கள், وَهُوَ الَّذِي جَعَلَ لَكُمُ النُّجُومَ لِتَهْتَدُوا بِهَا فِي ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ. உங்களுக்கு உங்கள் பயணத்திலே இருளிலோ பகலிலோ அல்லது கடலிலோ அல்லது தரையிலோ நீங்கள் எப்போது எங்கு பயணம் செய்தாலும் நீங்கள் வழி பெறுவதற்காக, உங்களது பாதையை கண்டுகொள்வதற்காக, உங்களுக்கு வழிகளை அமைத்து தருவதற்காக வானத்திலே நட்சத்திரங்களை ஏற்படுத்தினானே, அவன் யார் என்று நீங்கள் சிந்திக்கவில்லை? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வானத்தில் அதாவது நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, இதனை அடிப்படையாக வைத்துத்தான் அத்தனை விதமான நேவிகேஷன், அத்தனை விதமான அந்த பாதை கண்டுபிடித்தல், எந்த ஊருக்கு எப்படி போகணும் என்பதையெல்லாம் இன்றும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விமானம் செல்வதாக இருக்கட்டும் அல்லது கடலிலே கப்பல் செல்வதாக இருக்கட்டும், அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான், அதை வைத்துத்தான் அவர்கள் தங்களது திசைகளை அறிகிறார்கள். அந்த கல்வியின் அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு சரியா போய் சேர்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதை ஏற்படுத்தி கொடுத்தவன் யார்? கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். இல்மு உள்ளவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு, இந்த படைப்பை பற்றி சிந்திப்பவர்களுக்கு நாம் அத்தாட்சிகளை எவ்வளவு தெளிவுபடுத்தி சொல்கிறோம். வஹுவல்லதி அன்ஷஅக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஏன் மனிதனே, உனது படைப்பை சிந்தித்துப் பார். ஒரே ஆன்மாவிலிருந்து உன்னை படைத்து இவ்வளவு பெரிய மனித சஞ்சாரமாக மாற்றி இருக்கிறேனே, இதை செய்தவன் யார்? அந்த அல்லாஹ் தானே. ஃபமுஸ்தகர்ரு வ முஸ்தௌதா.
நீங்கள் தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, அடுத்து நீங்கள் ஒப்படைக்கப்படுவதற்கும் ஒரு இடம் இருக்கிறது. தங்குவதற்குரிய இடம் என்ன? நாம் இப்போது தங்கிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்ம எங்கே கொண்டு போய் ஒப்படைக்கப்படும்? கபரிலே கொண்டு போய் ஒப்படைக்கப்படும். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். அது ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன். ஞானம் உள்ளவர்களுக்கு, ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு நமது அத்தாட்சிகளை இப்படி தெளிவுபடுத்திக் கொண்டே செல்கிறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் சொல்கிறான் பாருங்கள், வஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ. வானத்திலிருந்து மழையை இறக்கக்கூடியவன் அவன்தானே. ஃபஅக்ரஜ்னா பிஹி நபாத குல்லி ஷைஇன். அவன் அந்த மழையின் மூலமாக எல்லா தாவரங்களை எல்லாம் அவன்தானே உற்பத்தி செய்கிறான். ஃபஅக்ரஜ்னா மின்ஹு ஹதிரா. பசுமையான தாவரங்களை அதிலிருந்து நாம் கொண்டு வருகிறோம். நுக்ரிஜு மின்ஹு ஹப்பம் முதராகிபா. நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு போன்ற அடர்த்தியான தாவரங்களை, கதிர்களுடைய தாவரங்களை நாமே கொண்டு வருகிறோம். ஏன் பேரித்தம்பழத்தை பார்க்கவில்லை? வாழைப்பழங்களை போன்று, பேரித்தம்பழங்களை போன்று, தென்னை குலைகளை போன்று குலையாக தொங்கக்கூடிய அந்த மரங்களை உற்பத்தி செய்பவன் யார்? திராட்சை தோட்டங்கள், ஆலிவ் தோட்டங்கள், வர்ரும்மான், மாதுளை தோட்டங்களை எல்லாம் உற்பத்தி அவன்தானே செய்கிறான். இந்த பழங்கள் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள். ஏராளமான பழங்கள், ஒவ்வொரு பழத்திலும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான ருசி. இப்படி ஒன்றுக்கொன்று ஒப்பான, ஒன்றுக்கொன்று மாறுபட்ட எத்தனை கனிவர்க்கங்களை அவன் உங்களுக்கு உற்பத்தி செய்கிறான். உந்துரு இலா ஸமரிஹி இதா அஸ்மர வ யன்இஹி. அந்த மரங்களை பாருங்கள், அது காய்க்கும் போது பாருங்கள், அந்த காய் பழமாகும் போது பாருங்கள். இவற்றையெல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவன், இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் யார்? இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். ஈமான் கொள்பவர்களுக்கு இதிலே பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அத்தாட்சிகளை சொல்கிறான். அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கு, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்பவர்களுக்கு, அல்லது அல்லாஹ்விற்கு பொய்யான தெய்வங்களை இணை வைப்பவர்களுக்கு. அப்ப மூன்று பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பதில் சொல்கிறான். அல்லாஹ்வே இல்லை என்றால், கடவுளே இல்லை என்றால் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்பவன் யார்? ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது யாருடைய ஏற்பாடு? எந்த ஏற்பாட்டிலே இது நடந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தீர்கள் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்க, உங்களிலே யாருக்கும் இதற்கு சக்தி இல்லாமல் இருக்க, அவற்றையா நீங்கள் எனக்கு சமமாக இணையாக ஆக்குகிறீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இந்த சூரா முழுக்க தௌஹீதினுடைய அத்தாட்சிகளை சொல்லிக் கொண்டே வருகிறான். இன்ஷா அல்லாஹ் மீதத்தை அடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் உண்மையான உறுதியான முவஹ்ஹிதுகளாக, முஃமின்களாக ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.